இந்த ஒபிசிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய உடல் பருமன் இதுக்கு இன்னைக்கு உலகத்தில் எவ்வளவு வேணாலும் செலவு பண்ணலாங்கிற அளவுக்கு கூட்டம் கூட்டமாக போய்கிட்டு இருக்காங்க. நான் வெயிட்டை குறைக்கணும். இந்த வெயிட் மிஷினில் 1 கிலோ குறைஞ்சிருச்சுன்னா அவங்களுக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷம். எனக்கு 1 கிலோ குறைஞ்சிருச்சு, 2 கிலோ குறைஞ்சிருச்சு, 3 கிலோ குறைஞ்சிருச்சு. ஒரு சிலருக்கு குறைஞ்ச வெயிட் 3 நாளையில் மீண்டும் அதே அளவு ஏறிடும், 2 மடங்கு கூட ஏறிடும். இப்போ இந்த வெயிட் மிஷினில் வெயிட்டை குறைக்கணும்னு துடிக்கிற ஒரு நிலை இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கு. வெயிட்டு தான் எனக்கு எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அப்படின்னு நம்பக்கூடிய தன்மை. கொஞ்சம் பகுத்தறிவை கொண்டு யோசிச்சு பார்க்கணும். நம்ம வெயிட்டை குறைக்கணும்னு நினைக்கிற நம்ம ஏன் வெயிட் ஏறுனுச்சு அதை கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா நிரந்தரமாக உடல் எடையை ஒரு சீரான சமநிலையில் வச்சுக்கிறது எப்படி அப்படிங்கிற ஒரு பக்குவம் நமக்கு வந்துடும். இந்த பக்குவம் அப்படிங்கிறது இல்லாதனால தான் நம்ம வெறும் சிம்டம்ஸுக்கு நம்ம சொல்யூஷனை தேடிக்கிட்டு இருக்கோம். ரூட் காசை கண்டுபிடிக்கிறதே இல்லை. இப்போ இந்த ஒபிசிட்டின்னு சொல்லக்கூடிய உடல் பருமன், தேவையற்ற உடல் பருமனுக்கு அக்குபஞ்சரில் சிம்பிள் டயக்னோஸ் மெத்தட் இருக்கு. எளிமையாக 5 பஞ்சபூத தத்துவத்தின் அடிப்படையில் 5 விதமான உடல் பருமன் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம்னா எந்த பூதம் சார்ந்த உடல் பருமன்கிறத டயக்னோஸ் பண்ணியாச்சுன்னா அந்த எலிமெண்ட் சார்ந்த ஆர்கானுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து அந்த வெயிட் லாஸ் அப்படிங்கிறது ரொம்ப எளிமையாக செய்ய முடியும். அதுல முக்கியமாக தேவையில்லாம ஏறின உடல் எடையை தான் நம்ம குறைக்கணுமே தவிர தயவு செய்து நான் அழகுக்காக இல்லை எனக்கு இவ்வளவு நான் கொண்டு வரணும்னு ஒரு எய்முக்காக இப்படியெல்லாம் நாம வெயிட்டை குறைக்க முயற்சி செஞ்சால் அது உடம்புக்கு ஆரோக்கிய கேடு. ஓகே, இப்போ இந்த 5 விதமான உடல் பருமன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்பர் 1 அப்படிங்கிறது மோஸ்ட்லி இன்னைக்கு அதிகபட்சமாக இருக்கிற ஒபிசிட்டியில் ஃபர்ஸ்ட் கேட்டகரி எது அப்படின்னா எர்த் எலிமெண்ட், நிலம்பூதம் பாதிக்கப்பட்டு வரக்கூடிய உடல் பருமன். நிலம்பூதம் பாதிக்கப்பட்டு வரக்கூடிய உடல் பருமன் அப்படிங்கிறது, நிலம்பூதம் என்பது ஸ்டொமக் அண்ட் ஸ்ப்ளீன். அதோட ரிஃப்ளெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஸ்டொமக் மெரிடியனில் காட்டும். இந்த ஸ்டொமக் மெரிடியன் நமக்கு தெரியும், கண்ணில் தொடங்கி கன்னத்தின் வழியாக தலைக்கு போய் மீண்டும் கழுத்து வழியாக காரை எலும்புக்கு வந்து மார்பு வழியாக வயிற்று பகுதி, அடிவயிறு, கால் தொடை முன்புற பகுதி என்று ஸ்டொமக் மெரிடியன் கால் மெட்டிவரல்ல வந்து முடியும். அப்போ கண்ணில் தொடங்கி முன்புறமாக இங்கே வந்து முடியக்கூடிய டாப் டு பாட்டம் கவர் ஆகக்கூடிய இந்த ஸ்டொமக் மெரிடியன் பாதிக்கப்பட்டு வரக்கூடிய ஒபிசிட்டி என்பது கண்ணம் புஸ் புஸ்ன்னு ரொம்ப கண்ணம் வீக்கமாக, தூங்கி எந்திரிச்சா கண்ணம் புஸ்ன்னு இருக்கும். சில பேருக்கு எல்லா நேரமே கண்ணம் வீக்கமாக இருக்கும், சோகத்தனமாக இருக்கும், கண்ணம் வீங்கி போன மாதிரி ஊதி போன மாதிரி விகாரமாக இருக்கும், அல்லது கண்ணம் தொங்கி போன மாதிரி இருக்கும். இது ஸ்டொமக் மெரிடியன் அஃபெக்ட் ஆகி பிளஸ் கழுத்து கலலை ஏற்படுவது, கழுத்து வீக்கம் ஏற்படுவது, பிளஸ் மார்பு தளர்ந்து போதல், மார்பு வீக்கம், மார்பு மட்டும் வெயிட் அதிகமாகிறது அல்லது மசில்ஸ் அதிகமாக லூஸ் ஆகிறது. அதற்கடுத்து பார்த்தோம்னா அப்டாமன், வயிற்றுப்பகுதி முழுவதும் ஒபிசிட்டின்னு சொல்லக்கூடிய தொப்பை அதிகமாகி வரக்கூடிய பெல்லி அதிகமாகக்கூடிய வயிற்றுப்பகுதி. அதுக்கடுத்து கால் தொடையினுடைய முன்புற பகுதிகளில் சதைபருமன் அதிகமாகும். அப்போ இந்த கால் தொடையில் சதைபருமன் அதிகமாகிறது, வயிறு மட்டும் பல்ஜாகி வரக்கூடிய வயிற்றுப்பகுதி, மார்பு பகுதி, கழுத்து பகுதி, முகம், இவை அனைத்திலையும் சதைகள் தளர்வடைந்து பெருக்கமானால் அது ஸ்டொமக் மெரிடியன் சார்ந்தது எர்த் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு ஈஸியாக டயக்னோஸ் பண்ணிடலாம். இது ஒன்று.